வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனல். நான் உங்கள் குமுதா. ஒரு பழைய வேப்ப மரத்தில் காக்கா தன் மகள் குருவி மற்றும் வளர்ப்பு மகள் சிட்டுவுடன் வாழ்ந்து வந்தது. காக்கா மிகவும் கஞ்சத்தனம் பிடித்தது. ஒரு சிறிய தானியத்தை கண்டால் கூட அதை தன் சிறகுகளுக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளும். பாவம் சிட்டு அதிகாலையிலேயே எழுந்து காடு முழுவதும் தேடி தானியங்களை சேகரித்து வரும். ஆனால் சிட்டு கொண்டு வரும் உணவை காக்கா பிடுங்கி தன் மகள் குருவிக்கு ஊட்டிவிடும். சிட்டு பசியால் வாடும்போது, உழைத்து பிழைக்க தெரியாதவள் என்று காக்கா அவளை ஏசும். சிட்டு கிழிந்த இலைகளை வைத்து தன் கூட்டை தைத்து கண்ணீரோடு வாழ்ந்து வந்தாள். ஒருநாள் அந்த மரத்திற்கு பக்கத்தில் இருக்கும் மாந்தோப்பிற்கு ராஜா என்ற கிளி வந்தது. ராஜாவின் பச்சை நிற சிறகுகளும் சிவப்பு மூக்கும் மிகவும் அழகாக இருக்கும். காக்கா சிட்டுவை வேலை வாங்குவதையும் அவளை பட்டினி போடுவதையும் ராஜா கவனித்தான். சிட்டுவின் பொறுமை அவனுக்கு பிடித்திருந்தது. ராஜா சிட்டுவை திருமணம் செய்து தன் மாந்தோப்பிற்கு அழைத்துச் சென்றான். அங்கே ராஜாவின் அம்மா அத்தை கழுகு அவர்களை வரவேற்றார். அத்தை மிகவும் பெரியவர் மற்றும் செல்வாக்கு மிக்கவர். சிட்டு, இங்கே நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். மாம்பழங்கள் முதல் தேன் வரை எல்லாம் உனக்குத்தான் என்று அள்ளித் தந்தார். சிட்டுக்கு திகைப்பாக இருந்தது. காக்கா வீட்டில் ஒரு தானியத்திற்கு அழுதவள் இங்கே கொட்டி கிடக்கும் பழங்களை பார்த்து வியந்தாள். நாட்கள் செல்லச் செல்ல ராஜா குடும்பத்தின் ஒரு பழக்கம் சிட்டுவுக்கு வருத்தத்தை அளித்தது. ராஜா ஒரு பழத்தை சாப்பிட நினைத்தால் 10 மாம்பழங்களை பறித்து வருவான். ஒரு கடி கடித்துவிட்டு மீதி 9 பழங்களை கீழே வீசி விடுவான். அத்தை கூட்டை கூட்டும்போது ஒரு சிறிய தூசி இருந்தால் கூட அந்த கூட்டையே கலைத்துவிட்டு புதிய கூட்டை உருவாக்கச் சொல்வார். அத்தை, ராஜா ஏன் இப்படி வீணாக்குறீங்க? காக்கா வீட்ல ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். காசு இருக்குங்கிறதுக்காக இப்படி செய்யறது பாவம் இல்லையா என்று சிட்டு கேட்டாள். ஒரு நாள் ராஜா ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தான். ஏகப்பட்ட கொய்யா பழங்கள் சிதறி கிடந்தன. விருந்து முடிந்ததும் ராஜா, சிட்டு, இதையெல்லாம் ஆற்றில் கொட்டிவிடு, நாளை புதுசாக பறித்து கொள்ளலாம் என்றான். சிட்டு மெல்லச் சொன்னாள், ராஜா, கஞ்சத்தனமாக இருப்பது எவ்வளவு வலியானது என்று எனக்கு தெரியும். ஆனால் தாராளமாக இருக்கிறோம் என்ற பெயரில் உணவை வீணாக்குவது அதைவிட பெரிய தவறு. நாம் உயரமான மரத்தில் இருப்பதால் கீழே தரையில் உணவின்றி தவிக்கும் குருவிகளை மறந்துவிடக்கூடாது. சிட்டுவின் பேச்சை கேட்டு ராஜாவும் அத்தையும் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். அன்று முதல் அவர்கள் வீணாக்குவதை நிறுத்தி மீதமாகும் பழங்களை காட்டில் உணவின்றி தவிக்கும் மற்ற பறவைகளுக்கு கொடுத்து உதவினார்கள். சிட்டு இப்போது மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தாள். சிட்டுக்கிளி ராஜாவுடன் மாந்தோப்பில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவதை கேள்விப்பட்ட காக்காவுக்கு பொறாமை தாங்கவில்லை. என்னிடம் காய்ந்த தானியத்திற்காக கெஞ்சிய அந்த சிட்டு இப்போது மாம்பழங்களை சாப்பிட்டு ராணி போல வாழ்கிறாளா? இதை நான் விடமாட்டேன் என்று கத்தியது. தன் மகள் குருவியை அழைத்துக் கொண்டு காக்கா மாந்தோப்பிற்கு சென்றது. அங்கே சிட்டுவின் மென்மையான கூட்டையும் ராஜா பறித்து வைத்திருந்த பழங்களையும் பார்த்து பேராசைப்பட்டது. காக்கா சிட்டுவிடம் மிகவும் பணிவாக பேசியது. சிட்டு, பழைய கோபத்தை மறந்துவிடு. உன் தங்கை குருவிக்கு உன்னை பார்க்க வேண்டும் போல இருந்தது, அதான் வந்தோம் என்று நாடகமாடியது. மென்மையான குணம் கொண்ட சிட்டு அவர்களை தன் கூட்டிற்குள் வரவேற்று உபசரித்தாள். ஆனால் காக்காவும் குருவியும் அங்கே இருந்த தாராளமான வசதிகளை பார்த்ததும் அங்கேயே தங்கிவிட முடிவு செய்தன. அத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பழங்களை சாப்பிட்டுவிட்டு அங்கேயே குப்பைகளை போட்டு மாந்தோப்பை அசுத்தப்படுத்தின. ஒருநாள் மாந்தோப்பை சுத்தம் செய்ய வந்த அத்தை காக்கா செய்த அசுத்தத்தை பார்த்து மிகவும் கோபமடைந்தார். யார் இவர்கள்? என் அழகான தோப்பை இப்படி பாழாக்குகிறார்கள் என்று கத்தினார். காக்கா தந்திரமாக, எல்லாம் சிட்டுதான் செய்தாள், அவளுக்கு சுத்தம் பிடிக்காது என்று பழியை சிட்டுவின் மேல் போட்டது. அத்தை சிட்டுவை சந்தேகத்துடன் பார்த்தார். ஆனால் ராஜாவுக்கு தெரியும் சிட்டு எவ்வளவு சுத்தமானவள் என்று. ராஜா அமைதியாக இருந்து ஒரு திட்டம் தீட்டினான். மறுநாள் காலை ராஜா ஒரு பெரிய கூடை நிறைய விலை மதிப்பற்ற தங்க நிற தானியங்களை கொண்டு வந்து மேஜையில் வைத்தான். நாளைக்கு ஒரு பெரிய விழா, இந்த தானியங்களை சிட்டு பத்திரமாக பார்த்து கொள்வாள் என்று கூறிவிட்டு அத்தையுடன் வெளியே சென்றான். இதை பார்த்ததும் காக்காவிற்கும் குருவிக்கும் பேராசை வந்தது. சிட்டு தூங்கட்டும், நாம் இதை திருடிக்கொண்டு நம் பழைய வேப்ப மரத்திற்கே ஓடிவிடலாம் என்று முடிவு செய்தன. நள்ளிரவில் காக்கா அந்த தானியங்களை திருட முயன்ற போது மறைந்திருந்த ராஜாவும் அத்தையும் கையும் களவுமாக பிடித்தனர். அத்தை காக்காவை விரட்ட முயன்ற போது சிட்டு தடுத்தாள். அத்தை, காக்கா செய்வது தவறுதான், ஆனால் அவர்கள் பசியால் தான் இப்படி செய்கிறார்கள். அவர்களை விரட்டுவதை விட அவர்களுக்கு உழைப்பின் அருமையை கற்றுக் கொடுப்போம் என்றாள்.
சிட்டு காக்காவிற்கும் குருவிக்கும் ஒரு வேலையை கொடுத்தாள். மாந்தோப்பில் விழும் சருகுகளை சேகரித்து உரமாக மாற்றினால் அவர்களுக்கு தேவையான உணவை தருவதாக கூறினாள். முதலில் மறுத்த காக்கா பிறகு வேறு வழியின்றி உழைக்க ஆரம்பித்தது. உழைத்துச் சாப்பிடும் உணவின் சுவை காக்காவிற்கு புரிந்தது. கஞ்சத்தனத்தையும் பேராசையையும் விட்டது. சிட்டுவின் புத்திசாலித்தனத்தை பார்த்து அத்தை அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டார். தாராளம் என்பது உணவை கொடுப்பதில் மட்டுமல்ல, ஒருவரின் குணத்தை மாற்றுவதிலும் இருக்கிறது என்பதை சிட்டு நிரூபித்தாள். இன்றைய சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி முடிந்தது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளுக்காக சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். பை பை நண்பர்களே.